இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் சில்லி பன்னீர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக மைதா எடுத்துருக்கேன். ஒரு 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். கட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேப்சிகம், ஒரு ஆனியன், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க மிக்சிங் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், மைதா 2 டீஸ்பூன், கொஞ்சமாக சால்ட்டு, பிளாக் பெப்பர் போட்டிருக்கேன். லைட்டாக தண்ணி ஊற்றி ரொம்ப திக்காக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் முட்டை ஆட் பண்ணல, வெஜிடேரியனாக பண்ணுறதுனால நல்லா திக்காக மிக்ஸ் ஆகி இருக்கட்டும். நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். கடாயில் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் போட்டோடனே இஞ்சி பூண்டு க்ரீன் சில்லி போட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் சாப் பண்ண வெங்காயம் போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் ஆனியன் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா சாத்தையாகட்டும். இந்த அளவுக்கு ரொம்ப நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கணும். இது லைட்டாக சாத்தையானா போதும். இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஸ்வான் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது சில்லி பேஸ்ட்டு. அதை நம்ம செஸ்வான் பேஸ்ட்னு சொல்லலாம், சில்லி பேஸ்ட் கூட சொல்லலாம். இது லைட்டாக ஆட் பண்ணி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குக் ஆகட்டும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் ஆகட்டும். சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு, பிளாக் பெப்பரு, கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது சைனீஸ் ஃபுட் பண்ணும்போது எல்லாத்தையும் சுகரை கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நமக்கு எடுத்து கொடுக்கும். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வினிகர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து புளிப்பு தன்மைக்காக. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கச்சப் ஆட் பண்ணியிருக்கேன் மக்கள் லாஸ்ட்டாக. ஃபஸ்ட் என்ன ஆட் பண்ணிங்க இல்லை வேணாம். லைட்டாக ஸ்வீட்னஸாக இருக்கணும் கச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பன்னீர் இதே மாதிரி ஃபயரில் வச்சு நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கிறிஸ்பாக ஆகட்டும். அவ்வளோ பன்னீர் ரெடியாச்சு. நம்ம சாஸில் போட்டுக்கலாம். நம்ம சாஸில் போட்டேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஊற்றிருக்கேன். ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது மிக்ஸ் பண்ண வீடியோ எடுக்க முடியல. இந்த மாதிரி ஊற்றி ஃபுல் ஃபயர் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கிறேன். நம்மளோட சில்லி பன்னீர் ரெசிபி ரெடி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். ஓகே மக்களே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே.